அனைத்தும் உள்ள கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் மூலிகை மருத்துவம் மிக மிக முக்கியமானது, எல்லோருக்கும் அவசியமானது. டயபெட்டிக் நீரோபதி, அதாவது நீரிழிவு நோய் வந்தவர்களுக்கு அந்த ஒரு வியாதியோடு இருக்கிறது இல்லை. அந்த வியாதியை தொடர்ந்து செயின் மாதிரி பல நோய்கள் வரும். கண்ணில் கண் படலம் வரும், கேட்ராக்ட் வரும், குளுக்கோமா வரும், காலில் வெடிப்பு வரும், டயபெட்டிக் நீரோபதின்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பு தளர்ச்சி வரும், காலில் வெடிப்பு வரும், வெடிப்பு வந்து புண்ணு வரும், புண்ணு வந்த உடனே புண்ணு ஆறாது, அதுக்கப்புறம் காலை எடுக்கணும், விரலை எடுக்கணும். இதுதான் நம்ம கேள்விப்படுறது. எனக்கு இந்த வாரத்திலே 2-3 பேஷண்ட் அந்த மாதிரி வந்ததுனால நான் இதுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 10 வருஷம் 15 வருஷம் இன்சுலின் எடுக்கிறவங்க, இந்த டயபெட்டிக் மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க முதல்ல கால் வந்து சாஃப்டாக இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி சாஃப்டாக இல்லை அப்படின்னா அந்த டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா ஒரு உங்களை பெடிக்யூர் அங்கெல்லாம் பார்லர் போங்க அப்படியெல்லாம் நான் சொல்லலை. நீங்கள் ஒரு மஞ்சள் உரசுகிற கல், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு மஞ்சள் உரசுகிற கல் வாங்கி வச்சுக்கிட்டு, இல்லைன்னா அதை பெடிக்யூர் பண்ணுற ப்ரஷ் விற்கும் அயனில், இரும்பில், அது வாங்கி வச்சுக்கிட்டு, அப்படி இல்லைன்னா அந்த கல்லே போகும், 15 ரூபாய் அந்த கல் வாங்கி வச்சுட்டு குளிக்கும்போது அந்த டெட் செல்ஸ் எல்லாம் உரசி எடுத்துட்டுருங்க. அந்த டெட் செல்ஸை சேரும்போது தான் வெடிப்பு வரும். வெடிப்பு வரும்போது தான் அதுலேருந்து பிளட்டு வரும். அது அப்படியே ஊண்டாகி உங்களுக்கு காலை எடுக்கிற அளவுக்கு வந்துடுது. தயவு செஞ்சு அதிலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகுங்க. உங்களை மாய்ஸ்சரைஸ் லோஷன் போடுங்க. முகத்துக்கு மட்டும் லோஷன் போடணும்னு இல்லை, பாதத்துக்கு முக்கியமாக போடணும். நமக்கு மிக முக்கியமானது பாதம். உச்சி முதல் பாதம் வரை நமக்கு எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். இந்த பாதம் சாஃப்டாக இருந்தால் தான் பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும், நமக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாம் அந்த அந்த எல்லாத்தையும் இறுக்கமாக்கி ஹார்டாக்கி சர்க்குலேஷனே இல்லாமல் பண்ணிடுறீங்க. அந்த பாயிண்ட்ஸே உங்களுக்கு எல்லாம் மறைஞ்சு போயிடுது. கல் முள் எல்லாம் குத்தும்போது உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஹார்ட்டோட பாயிண்ட்ஸு, கிட்னியோட பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஃபுட்டில் சென்டர் போர்ஷன் உங்களுக்கு கிட்னி பாயிண்ட்டு. உங்களுக்கு அந்த இடமெல்லாம் கல் ஆட்டம் வெடிப்பு வர மாதிரி ஆயிடுச்சுன்னா அது எல்லாமே மறைஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் அந்த பாயிண்ட் காலை வந்து பஞ்சு போல் வச்சுக்கோங்க, ஹார்டாக வச்சுக்கிறாதீங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரி டயபெட்டிக் நீரோபதி ஊண்டெல்லாம் வந்தவங்களுக்கு தான் வறட்சி இருக்கும், தோல் எல்லாம் வறட்சி இருக்கும், கை கால் எல்லாமே வறட்சி இருக்கும். அந்த மாதிரி தோல் வெடிப்பு, வறட்சி, இவைகளை விரட்டக்கூடிய ஒரு தைலம் தான் இன்றைக்கி நம்ம ஆவாரம் பட்டை தைலம் செய்து காமிக்க போகிறேன். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு தைலங்களாக தான் இருந்தது. அதுவும் மிகவும் பயனுள்ள தைலங்களாக தான் உங்களுக்கு நான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆவாரம் பட்டை தைலம் தயாரிக்க தேவையான பொருட்கள்: ஆவாரம் பட்டை, கஸ்தூரி மஞ்சள், ஒரு மிளகாய், நல்லெண்ணெய், சாம்பிராணி, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி ஒரு கலவையாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு இதில் 1 ஸ்பூன் போட்டாலே போகிறோம். ஏன்னா பெரிய லார்ஜ் லெவலில் நாங்கள் பண்ணும்போது இதை அப்பப்போ உட்காந்து தட்டிகிட்டு இருக்க முடியாது. அதனால் இந்த பொருட்களை எல்லாம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். ஆவாரம்பட்டை தைலத்துக்குரிய ஒரு பவுடராகவே தயார் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயை வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் போட்டு அந்த மிளகாயை மட்டும் அப்படி கட் பண்ணி போட்டுட்டு, ஏன்னா அப்படியே போட்டால் வெடிக்கும், கட் பண்ணி போட்டுட்டோம்னா நமக்கு அந்த உடல் வறட்சியை நீக்கக்கூடிய அற்புதமான அந்த ஆவாரம்பட்டை தைலம் கிடச்சிரும். வாங்க நான் எப்படி பண்ணலன்னு செய்து காமிக்கிறேன். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய வறட்சியையும் அந்த தோல் வறட்சியையும் வெடிப்புகளையும் நீக்கக்கூடிய அற்புதமான தைலம். இதை போட்டுடுங்க, மிளகா போட்டுட்டு இதில் நம்ம எல்லாமே கலக்கி வச்சுருக்கோம். அதை வந்து 1 ஸ்பூன், அந்த எண்ணெயோட கலர் பார்த்துட்டு நம்ம அதை ஜாஸ்தி பண்ணுறது குறைச்சி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி காய்ச்சறதுக்கு முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் கேலமின் லோஷன் அந்த மாதிரி லோஷன் கூட வாங்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் அது மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ட்ரை ஸ்கின்னாக மட்டும் விடாமல் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய அந்த தோலை வறட்சி இல்லாமல் பாதுகாத்து கொள்ளணும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது காய்ச்ச முடியாதவங்க அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். ஆனால் அது வெடிப்பு வர்ற அளவுக்கு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் காலே எடுக்கிற வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். பாருங்கள், நல்ல ஒரு தைலம் பாருங்கள் கிடச்சிருச்சு. வறட்சியை போக்கக்கூடியது.
அதே மாதிரி ஃபுட்டு எடுக்கும்போது நீங்கள் வந்து ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. அவகேடான்னு சொல்லக்கூடிய பட்டர் ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. பட்டர் ஃப்ரூட் சாப்பிட்றதுனால சுகர் கூடுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனாலலாம் சுகர் கூடாது. நீங்கள் வந்து நேரத்துக்கு சாப்பிடணும். அதுவும் ஒரே நேரம் சாப்பிடாம அந்த சாப்பாட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது காலையில் ஒரு 7 மணிக்கு கஞ்சி குடிச்சிட்டு ஒரு 2 இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாலட்டு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த குளுக்கோஸ் லெவல் ஏறவே ஏறாது. சர்க்கரை நோயாளிகள்லாம் ரொம்ப பேர் நார்மலுக்கு வந்துட்டீங்க. வீடியோ பார்த்து, டிவி பார்த்து, கோவக்காய், சின்ன வெங்காயம், வெந்தயப்பொடி எல்லாம் சாப்பிட்டு உங்களுடைய சர்க்கரையை குறைச்சிட்டிங்க. எலுமிச்சம்பழச்சாரும் நெல்லிக்காய் சாரும் சாப்பிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சர்க்கரை குறைஞ்சிருக்கு, எனக்கு யூரினில் சுகரே இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டு எல்லாருமேவும் வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தய பொடி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எல்லோரும் வெந்தயம் எடுத்துக்கலான்னு சொன்னதுனால எல்லா சேனல் பார்த்து எல்லாரும் சொல்கிறது பார்த்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். நீங்கள் வெந்தய பொடியை நிறைய சாப்பிட்டு என்ன பண்ணுறீங்க, பொட்டாசியம் லெவலை ஜாஸ்தி ஆக்கிக்கிறீங்க. வெந்தயத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது என்ற தகவலை நான் சொல்லிக்கிறேன். அதனால் அதிகப்படியான வெந்தயம் தேவையில்லை. 2 சிட்டிகை 1 சிட்டிகை அவ்வளோதான் எடுத்துக்கிறணும். அதே மாதிரி நெல்லிக்காய் பவுடரும் உங்களுக்கு ஆவாரம் பூ பவுடரும் சேர்த்து சாப்பிட சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழமும் நெல்லிக்காய் சாரும் 2ஐயும் கலந்து சாப்பிட உங்களுக்கு அந்த யூரின் சுகர், சிறுநீரில் உள்ள அந்த சர்க்கரை போயிடும். அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிறணுமே ஒழிய நீங்கள் நிறைய வெந்தயம் சொன்னாங்கன்னு வெந்தயம் கருஞ்சீரகம் நிறையா பேர் எடுத்துக்கிறீங்க. அது உங்களுக்கு தவறான இதுதான். நீங்கள் கருஞ்சீரகம் எதுவுமே அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சு. எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு எடுங்க. கருஞ்சீரகம் பெரும்பாலானவங்களுக்கு அல்சரை உண்டு பண்ணிடும். அதனால் அது அவ்வளோ அவசியம் இல்லை. வெந்தயம் அளவாக எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் சாரும் எலுமிச்சம்பழச்சாரும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. 30 ml எடுத்துக்கிறலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒன்றும் பண்ணாது. ஒரே ஒரு வெங்காயம் தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு கோவக்காய் தான் சொல்லியிருக்கேன். 300 400 இருக்கிறவங்க 2 எடுத்துக்கலாம். அல்லது 1 3 வேளை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு சர்க்கரையோட அளவு கம்மியாயிரும். என்ன நேயர்களே, சர்க்கரை நோயாளிகளுக்கு, மதுமேகம் என்று வந்தவர்களுக்கு உடம்பில் உள்ள வறட்சியையும் வெடிப்பையும் புண்ணுகள் வராமல் தடுப்பதற்கு உரிய அற்புதமான ஆவாரம்பட்டை தைலம் எப்படி காய்ச்சறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மீண்டும் ஒரு மூலிகையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.